ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் அத்தையோட ரெசிபி ஒன்று பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இன்னைக்கு பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த 1 கப் அரிசி ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். 1 கப்பு வெல்லம், 1 கப்பு தேங்காய், 50 முந்திரி, 50 பாதாம் பருப்பு, 100 வேர்க்கடல, 150 நெய், தேவைக்கு சால்ட்டு, ஏலக்காய் பொடி, எள்ளு, தேங்காய் எண்ணெய். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாமா? பூர்ண கொழுக்கட்டைக்கு 1 கப்பு வேர்க்கடலை போட்டுக்கலாமா? பொன்னிறமாக வறுத்துக்கணும். எள்ளு போட்டுக்கணுமா? கருப்பு எள்ளும் போடலாம், வெள்ளை எள்ளும் போடலாமா? 1 கப்பு எள்ளு வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுக்கணும். முந்திரி பருப்பு போடுறோமா? பாதாம் பருப்பு போடுறோமா? அடுப்புல 2 பொன்னிறமாக வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாமா? ஒரு கப்பு தேங்காய் போட்டுக்கலாமா? லைட்டாக வறுத்து இந்த அளவுக்கு வறுத்துக்கணுமா? வறுத்துட்டு கொஞ்சம் ஆறினோடனே பூர்ணத்துக்கு பொடி பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு, வறுத்து எடுத்தாச்சு. பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, எள்ளு, வேர்க்கடலை போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக தூள் பண்ணிக்கலாம். இது வறுத்து வச்சுக்கிறதுலாம் மிக்சியில் போட்டுக்கலாமா? கொஞ்சம் ஒன்றும் பாதிமாக தூள் பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற பொருளை போடலாமா? இந்த அளவுக்கு ஒன்றும் பாதிமாக தூள் பண்ணிக்கணுமா? அடுத்தது தேங்காய் போடணும். இதையும் பொடி பண்ணிக்கலாமா? இதில் அடுத்தது இந்த கப் வெல்லம் போட்டுக்கிறோமா? அடுத்தது ஏலக்காய் தூள் போட்டுக்கலாமா? ஒரு சிட்டிக்கு சால்ட் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு கொஞ்சமாக விட்டு விட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாமா? விட்டு விட்டு அரைக்கணும். 2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்ச அரிசி புழுங்கல் அரிசிமா. கொழுக்கட்டைக்கு நல்லா நெய்ஸாக தோசைக்கு பக்குவத்தில் அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம ஊற்றி கலர் சொல்ல கெட்டியாயிடும். தண்ணியாகவே அரைத்துக்கணும். இதை மாதிரி நெய்ஸாக அரைச்சிக்கணுமா? தண்ணி இவ்வளோ ஊற்றி அரைச்சிக்கணுமா? இப்போ நம்ம செய்ய முறை பார்க்கணும். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாமா? அடுத்தது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாமா? தேவையான உப்பு போட்டுக்கலாமா? பார்த்து 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாமா? இந்த மாவை ஊற்றி அப்படியே கிண்டிக்கணும். இது நல்லா கெட்டியாக வரணும். அடுப்பு வச்சு இது கெட்டியானோடனே திருப்பி 1 ஸ்பூன் நெய் ஊற்றணுமா?
சூடு ஆறினோடனே நல்லா பிசைஞ்சிக்கணுமா. எண்ணெயை தடவிக்கணும். கவரில் எண்ணெயை தடவிட்டு ஒரு உருண்டை வச்சு இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு கவர் அப்படி மூடிடுங்க. மூடிட்டு தேய்ச்சிங்க. கொஞ்சம் இப்படி வச்சுட்டு இதை வச்சு இப்படி மூடிக்கணும். மூடிட்டு இப்படி அமுத்துங்க. அமுத்திட்டு இந்த டேபிள் கிளாஸ் வச்சு இப்படி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு எடுத்துங்க. இட்லி குண்டா வச்சு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்கம்மா. தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிக்குது பாருங்க. கொதித்த உடனே இந்த தட்டை போடுங்க. வச்சுட்டு ஒரு துணியை நனைச்சிட்டு இந்த இட்லி குண்டா தட்டு மேலே போட்டுருங்க. போட்டுட்டு பக்கத்தில் இது ரெடி பண்ணிகிட்டே இருக்கலாமா. தண்ணி கொதிக்கிட்டோம். பால் மாதிரி ஊற்றிக்குமா. ஊற்றிட்டு இந்த மாதிரி பள்ளமாக பண்ணிக்கோங்க. நல்லா பள்ளமாக பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். இது உள்ள பூரணத்தை இது மாதிரி வச்சுருங்கம்மா. வச்சுட்டு அப்படியே மூடிடுங்கம்மா. பாருங்க அவ்வளோதான். இது பாருங்கம்மா. இது ஒரு ஷேப்பு. செய்தது எல்லாமே இட்லி பானையில் வச்சு வேக வைக்கலாமா. இப்படியே மேலே அடிக்கலாமா. பாருமா 10 நிமிஷம் வேக வச்சோம். வெந்துடுச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.